மூளைச்சாவு அடைந்த இளம்பெண்ணின் இதயம், கல்லீரல், சிறுநீரகங்கள் தானம் செய்யப்பட்டு புதுச்சேரியில் இருந்து சென்னை, புதுச்சேரியில் உள்ள மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் பரபரப்பான முறையில் கொண்டு செல்லப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி எல்லப்பன்பேட்டையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு செல்வகணபதி என்பவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஏற்பட்ட சாலை விபத்தில் செல்வகணபதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மனைவி மற்றும் குழந்தை பலத்த காயங்களுடன் புதுச்சேரி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் மனைவி சீதா என்பவர் இன்று மூளைச்சாவு அடைந்தார். இதனால் இவரது உடல் உறுப்புகள் வேறு யாருக்காவது பயன்படட்டும் என்று சீதாவின் உறவினர்கள் எண்ணினர். இதனையடுத்து அவரது உறவினர்கள் மூளைச்சாவு அடைந்த சீதாவின் இதயம், கல்லீரல், சிறுநீரகம் ஆகியவற்றை தானம் செய்ய முற்பட்டனர். இந்த உடல் உறுப்பு வேறு யாருக்காவது பயன்படட்டும் என்ற எண்ணத்தில் இதற்காக அவரது உடல் புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் உள்ள ஈஸ்ட் போஸ்ட் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் அறுவை சிகிச்சை செய்து இதயம், கல்லீரல், சிறுநீரகம் ஆகியவை எடுக்கப்பட்டது. இதனையடுத்து மூளைச்சாவு அடைந்த சீதாவின் இதயம் சென்னை தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது கல்லீரல் புதுச்சேரி மகாத்மா காந்தி தனியார் மருத்துவமனைக்கும், சிறுநீரகங்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கும் ஆம்புலன்ஸ் மூலம் அடுத்தடுத்து கொண்டு செல்லப்பட்டது. இதனால் ஈஸ்ட் போஸ்ட் மருத்துவமனை வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் பலருக்கும் பயனிடட்டும் என்ற எண்ணத்தில் தானம் செய்த அவரது உறவினரை மருத்துவர்கள் மற்றும் பலர் பாராட்டினர். இருந்தாலும் உடல் உறுப்புகள் ஆம்புலன்ஸில் எடுத்து செல்லும் பொழுது உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதது அங்கிருந்தவர்களின் கல் நெஞ்சையும் கரைய வைத்தது. எனது தங்கை இறந்தாலும் அவரது இதயம் வேறு ஒருவருக்கு பொருத்தப்பட்டு அதன் மூலம் உயிர் வாழ்வாள் என அவரது அக்கா கூறியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரை அவமதிப்பதாகவும் இருவருக்கும் உள்ள மோதல், கருத்து வேறுபாடு மாநில வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது வீட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி வந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் 11 ஆண்டு பிரதமர் மோடி ஆட்சியின் சாதனைகளை கூறியுள்ளார். எங்களது காங்கிரஸ் ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி 9%, ஆனால் பாஜக ஆட்சியில் 6.2% தான் என்றும், நிலக்கரி சுரங்கம், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் தற்போதைய மோடி ஆட்சியில் பொது சொத்துக்களை தனியாரிடம் தாரை வார்த்து கொடுத்தது பாஜக அரசின் சாதனையா? எனவே சாதனைகளை பற்றி அவர்கள் பேசக்கூடாது. எல் முருகன் சாதனை என கூறியது கண்துடைப்பு வேலை என கூறினார். புதுச்சேரி மாநிலத்திற்கு அனைத்தும் செய்வதாக கூறும் எல் முருகன், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கேட்ட மாநில அந்தஸ்தை கொடுத்தீர்களா? புதுச்சேரியை நிதி கமிஷனில் சேர்த்தீர்களா என்று கேள்வி எழுப்பிய அவர், ஆளும் இந்த அரசு புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிப்பது தெளிவாக தெரிகிறது என்றும், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை இந்த அரசு முடக்கி வைத்துவிட்டது. இது ஒரு செயல்படாத அரசு என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், நடைபெற்ற வெளியூர் கோகிலாம்பிகை கோவில் தேர் திருவிழாவில் முதலமைச்சர் தாமதமாக வந்ததாகவும், துணைநிலை ஆளுநர் வந்த பிறகும் அவர் காக்க வைக்கப்படுகிறார். முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரை வெளிப்படையாக அவமதித்திருக்கிறார் என்றும், இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறினார். ரங்கசாமி முதலமைச்சரான பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக ஆதி திராவிடர் பழங்குடியினர் கல்வி நிதியை செலுத்தாமல் உள்ளனர் என்றும், இந்த ஆட்சியில் போராட்டம் நடத்தினால்தான் எதுவும் நடக்கும் என்ற நிலை உள்ளது. இந்த அரசு போராட்டங்களை சந்திக்கும் அரசாக உள்ளது. மக்களுக்கு சேவை செய்யவும் தேவையான திட்டங்களை கொண்டு வரும் அரசாக இல்லை என கூறினார். மேலும் முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் மோதல் உள்ளதாக தெரிகிறது. இருவரின் கருத்து வேறுபாடு மாநில வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என்று தெரிவித்த அவர், தமிழகத்தில் அதிமுகவை கூட்டணியில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக பலவீனப்படுத்துகிறது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜ் தலைமையில் 3000க்கும் மேற்பட்டவர்களுக்கு தண்ணீர் பாட்டிலுடன் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாள் விழா இன்று பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜ் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சாரம் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் AFT பஞ்சாலின் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் முதலியார்பேட்டை ஜான்குமார் அறக்கட்டளை அலுவலகத்தில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறும் வகையில்
தண்ணீர் பாட்டிலுடன் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், இளைஞரணி மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை மூலம் உப்பளம் தொகுதி வம்பாக்கீரபாளையம் முத்துமாரியம்மன் கோவில் தெரு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளுக்கு 14,35,000 ரூபாய் செலவில் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை துணை செயற் பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் மணிமாறன், துணை செயலாளர் ராஜ், மீனவர் அணி துணை செயலாளர் விநாயகமூர்த்தி, மாநில சிறுபான்மையினர் அணி துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர் கோபி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள ஏழை முதியோர்களுக்கு சமூக நலத்துறை மூலம் இலவச போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரசு சார்பில் முதியோர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மூலம் சமூக நலத்துறை சார்பில் 500க்கும் மேற்பட்ட ஏழை முதியோர்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் முருங்கம்பாக்கம் நடுத்தெரு, பள்ளத்தெரு, வில்லியனூர் சாலை, சேதிலால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அங்கன்வாடிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்திட்ட மேம்பாட்டு அதிகாரி பாலாஜி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் இன்று மாநில தகுதிக்கான கையெழுத்து இயக்கத்தில் அதிமுக மாநில செயலாளர் மற்றும் நிர்வாகிகளிடம் கையொப்பத்தை பெற்றனர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி உருளையன்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பு தலைவர்களும் அதன் நிர்வாகிகளும் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தலைநகர் புதுடெல்லி சென்று கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தி புதுச்சேரியில் 1 லட்சம் மக்களிடம் கையொப்பம் பெற்று மத்திய அரசிடம் மனுவாக அளிக்க உள்ளனர். அதில் முதல் கையொப்பத்தை புதுச்சேரி முதலமைச்சரிடம் பெற்றுள்ளனர். மேலும் அரசியல் கட்சி தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு ஊழியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என அனைவரிடமும் கையெழுத்து பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனை கட்சி தலைமை கழகத்தில் சந்தித்த பொதுநல அமைப்பு தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் இன்று மாநில தகுதிக்கான கையெழுத்து இயக்கத்தில் மாநில செயலாளர் அன்பழகனிடம் கட்சி நிர்வாகிகளிடமும் கையொப்பத்தை பெற்றனர். நிகழ்வில் அதிமுக கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். உலக ரத்த தானம் கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ரத்த தான விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். ஜூன் 14 உலக ரத்த தான கொடையாளர்கள் தினம் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் அவசர காலகட்டத்தில் ரத்தம் தேவைப்படும் போது புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் உயிர்த்துளி பவுண்டேஷன் அமைப்பு மூலமாக கடந்த 11 ஆண்டுகளாக ரத்த தானம் செய்து வருகின்றனர். குறிப்பாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக அளவில் ரத்த தானம் செய்து வருகிறது. கடந்த 11 ஆண்டுகளில் இதுவரை 17,800 யூனிட்டுகள் ரத்த தானம் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடையாளமாக உலக ரத்த தான கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு ரத்த தான விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரி சுதேசி மில் அருகிலிருந்து புறப்பட்டு நெல்லித்தோப்பு சிக்னல் வழியாக புதிய பேருந்து நிலையம் வழியாக மீண்டும் சுதேசி மில் அருகில் வந்தடைந்தது. இந்த பேரணியை அவர் சர்க்கிள் பவுண்டேஷன் உதவியுடன் உயிர்த்துளி பவுண்டேஷன், NDSO மற்றும் இந்திராணி செவிலியர் கல்லூரி இணைந்து நடத்தியது. இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தன்னார்வலராக கலந்து கொண்டனர். பேரணி ஏற்பாடுகளை உயிர்த்துளி தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி புனித அந்தோனியர் ஆலய ஆண்டு பெருவிழாவையொட்டி ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிறிய தேர்பவனி, சிறப்பு திருப்பலி நடைபெற்று வந்தது. தொடர்ந்து நேற்று விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் கலந்து கொண்டு இந்த ஆடம்பர தேர்பவனியை சிறப்பு திருப்பலி செய்து தொடங்கி வைத்தார். இந்த ஆடம்பர தேர்பவனி மறைமலை அடிகள் சாலை வழியாக சென்று நெல்லித்தோப்பு சிக்னல் புதிய பேருந்து நிலையம் வழியாக மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்ட அந்தோனியரை வழிபட்டனர். அகில இந்திய அளவிலான பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டியில் மொத்தம் 2 தங்கம், 6 வெள்ளி, 10 வெண்கல பதக்கங்கள் வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்த வீரர்களை பாராட்டி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
அகில இந்திய அளவிலான நேஷனல் பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டி இந்த ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் நடைபெற்றது. இதில் 16 பல்வேறு பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இப்போட்டியில் 16 வயதிற்குட்பட்ட ஆடவர் அணி பிரிவில் அதியமான் அகிலன் முதலிடமும், கிஷாந்த் மற்றும் ரோஷன் ஆகியோர் 2வது இடமும், சுந்தரம் ஆனந்த் ஆகியோர் 3வது இடமும் பிடித்தனர். இதேபோல் 21 வயதுக்கு உட்பட்ட ஆடவர் அணி பிரிவில் விக்னேஸ்வரன், புவனேஷ் ஆகியோர் 2வது இடத்தை பிடித்தனர். மொத்தம் 2 தங்கம், 6 வெள்ளி, 10 வெண்கல பதக்கங்கள் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இவர்களை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொன்னாடை பூர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் புனித அந்தோனியார் ஆலய தேர்பவனியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி நாராயணசாமி பங்கேற்று சிறப்பு தரிசனம் செய்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் ரெட்டியார்பாளையம் பங்கு புனித அந்தோனியார் சிற்றாலயத்தில் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அந்தோனியார் தேர்பவனியை தரிசனம் செய்தார். தொடர்ந்து அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பள்ளியில் கலந்து கொண்ட பங்கு மக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் அந்தோனியார் திருவுருவ படத்தினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். எஸ்எம்பி பள்ளியில் மழலையர் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் யுகேஜி வகுப்பு மாணவர்களுக்கு சான்றிதழும் பரிசு பெட்டகமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ்எம்பி பள்ளியில் மழலையர் வகுப்பு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் உள்ளரங்கில் நடைபெற்றது. குத்துவிளக்கு ஏற்றுதல் நிகழ்ச்சியுடன் விழா துவங்கியது. தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் எஸ்எம்பி பள்ளி கீதம் பாடல் பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எஸ்எம்பி பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்புரையாற்றினார். அடுத்து பட்டமளிப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளியின் இணை செயலர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஒருங்கிணைத்து யுகேஜி வகுப்பு மாணவர்களுக்கு சான்றிதழும் பரிசு புத்தகமும் வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் யுகேஜி வகுப்பு குழந்தைகள் நடனமாடி வசீகரப்படுத்தினர். நிகழ்ச்சியில் பேசிய பள்ளியின் இணை செயலர் வேலாயுதம், இது ஒரு சிறப்பான நிகழ்வாகவும் இதன் மூலம் மழலையர் வகுப்பிலிருந்து முன்னேற்றம் அடைந்த குழந்தைகளை அங்கீகரிக்கும் ஒரு விழாவாகவும் அடுத்த வகுப்பிற்கு அவர்கள் தயாராகுவதற்கு ஒரு மணமகள் பாலமாகவும் அமைகிறது என்று கூறினார். இந்த விழாவில் தங்கள் குழந்தைகளை சிறப்பிக்கும் வகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சி மனதிற்கு பெரும் மகிழ்வாக அமைந்தது என்று பெற்றோர்கள் கூறினர். நிகழ்ச்சியின் நிறைவாக பட்டமளிப்பு சான்றிதழ் பெற்ற குழந்தைகளுடன் பெற்றோர்கள் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அத்துடன் விழா நிறைவு பெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் பாக்கமுடியான்பட்டில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் புதுவை பாக்கமுடியான்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் இலவச நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவையில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி பல்வேறு சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் படிப்பதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு புதுச்சேரி பாக்கமுடியான்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சாரோன் சொசைட்டியின் நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார். பொருளாளர் சுகுணா முன்னிலை வகித்தார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைவாணி அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் ஸ்ரீ காமாட்சி ஹோட்டல் உரிமையாளர் துரை கோவிந்தராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பாக்கமுடியான்பட்டு ஊர் பிரமுகர் விநாயகமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாரோன் சொசைட்டியின் தன்னார்வ தொண்டர்கள் ராஜ்குமார், நான்சி ஆகியோர் செய்திருந்தனர். 105 முறை ரத்த தானம் வழங்கிய தொடர் ரத்த தான தன்னார்வலர் டாக்டர் வெற்றி செல்வம் உலக ரத்த தான தன்னார்வலர்கள் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகில் உள்ள பல கோடி உயிர்களை தினமும் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற கடவுளின் உன்னதமான மனிதனுள் ஓடிக்கொண்டிருக்கும் ரத்தத்தை தானமாக வழங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து ரத்த தான தன்னார்வலர்களுக்கும் 105 முறை ரத்த தானம் வழங்கி உலக சாதனை புரிந்த புதுச்சேரி தொடர் ரத்த தான தன்னார்வலர் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் உலக ரத்த தான தன்னார்வலர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் வெற்றி செல்வம் ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு செய்தி குறிப்பும் அளித்துள்ளார். அதில்
மனிதனின் கைரேகைக்கு எப்படி மாற்று இல்லையோ அதுபோன்று மனிதனின் உடலில் உற்பத்தியாகும் இரத்தத்திற்கு மாற்று இல்லை. மாற்று உறுப்புகளை செயற்கை முறையில் தயாரித்து மனிதனின் உடலில் பொருத்துவது போல் இரத்தத்தை செயற்கையாக உற்பத்தி செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அறுவை சிகிச்சை செய்வதென்றாலும் உடல் முக்கிய உறுப்புகளான இதயம், கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம், எலும்புகள் ஆகியவற்றை மாற்றி பொருத்துவதற்கும் அறுவை சிகிச்சை செய்வதற்கும் ரத்தம் மிகவும் அவசியமான ஒன்று. ஆகவே உயிர் காக்கும் உன்னதமான சக்தியான மனிதனின் உடலில் ஓடுகின்ற அந்த ரத்தத்தை தானமாக அளித்துக் கொண்டிருக்கிற தெய்வத்திற்கு சமமான இரத்த தான தன்னார்வலர்களை இந்த தருணத்தில் வாழ்த்துவது நமது கடமை. மேலும் தினமும் மருத்துவமனைகளில் பல்வேறு அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகின்றன. இவை அனைத்திற்கும் முழு இரத்த தானம் இரத்தத்திலிருந்து பிரிக்கப்பட்ட காரணிகளான இரத்த தட்டணுக்கள், இரத்த சிவப்பு அணுக்கள், வெள்ளை இரத்த அணுக்கள் தேவைப்படுகின்றன. ஆகவே ஒரு மனிதன் வழங்கும் ஒரு யூனிட் இரத்தமானது 4 உயிர்களை காப்பாற்றுகிறது. தினமும் நடக்கின்ற அறுவை சிகிச்சைகளும் தினமும் கொடுக்கப்படுகின்ற இரத்த தானத்தையும் ஒப்பிட்டு பார்க்கையில் இன்றைக்கும் அறுவை சிகிச்சைகளுக்கு பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளுக்கு ரத்தம் பற்றாக்குறையாகத்தான் உள்ளது. ஆகவே 18 வயது முதல் 65 வயதில் உள்ள ஆரோக்கியமாக உள்ள 45 கிலோகிராம் எடைக்கு மேற்பட்ட அனைவரும் இரத்த தானம் வழங்கலாம். தானம் அளிக்கப்பட்ட ரத்தம் 48 மணி நேரத்திற்குள் மீண்டும் உற்பத்தியாகின்றன. தொடர் இரத்த தானம் அளிப்பவர்களுக்கு வாழ்நாளில் ஹார்ட் அட்டாக்கும் மற்றும் எந்தவித பெரிய நோய்களும் வராது என்று ஆராய்ச்சியில் கண்டுபிடித்துள்ளனர். ஆகவே தானத்தில் சிறந்த தானமான இரத்த தானத்தை வழங்குவோம், பல உயிர்களை காப்போம், நம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை நிலைநாட்டுவோம் என்றார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.